மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையாமே. விசேஷமா இந்த நவம்பர் மாதத்தில் நன்மைகளின் மாதம். ஆமென். அப்போ நன்மைகளின் மாதத்தின் அடிப்படையில் இந்த நவம்பர் மாதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வரோம். அதில் விசேஷமாக இந்த வாரத்தில் நான் பார்க்குறது என்னன்னா, நன்மையானதை நம்ம அப்பா கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு இருக்கிற இங்கே சொல்லுது பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும். அப்போ இந்த இங்கே வரும்போது நன்மையான ஈவு பூர்ணமான வரம் சொல்லும்போது ஏதோ வரம் கொடுக்குறாரு போட்டிருக்கு அப்படின்னு இல்லை. இங்கே சொல்லும்போது ஆங்கில பைபிளில் சொல்லுது எவரி குட் அண்டு பர்ஃபெக்ட் கிஃப்ட். அப்போ ஈவு என்பது கிஃப்ட். என்னவா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நன்மையான ஈவுகளை உனக்கு கிஃப்டாக என்ன பண்ண போகிறேன், கொடுக்குறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இன்னும் இதை விட அதிகமாக அழகாக சொல்லுது, நல்லதும் முழு நிறைவானதுமான நன்கொடை அனைத்தும் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினிடத்திலிருந்து வருகின்றன. அவரே பரலோக வெளிச்சத்தின் பிதா, அவர் இடம் மாறும் நிழலை போல் மாறுகிறவர் அல்ல. என்ன சொல்லுதுன்னா, நிழல் வந்தால் காலையில் ஒரு பக்கம் அடிக்கும், சாயந்தரம் பக்கம் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி காலையில் ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி என்ன பண்ண மாட்டார், அவர் இருக்க மாட்டார். உனக்கு நன்மையை கொடுக்குன்னு விரும்புந்தால எப்போதும் அவர் நன்மை கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஈவு வரம் அப்படின்னு சொல்லும்போது அது வெகுமதியாக அன்பளிப்பாக என்ன பண்ணுறாராம், கொடுக்குறார். ஆமென். சரி, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட. போன உடனே சாப்பிட்ட பிறகு என்ன கொடுப்போம், டிப்ஸு. சரி, அது டிப்ஸ் இல்லை. டிப்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டிப்ஸுக்கு அர்த்தம் குறிப்பு. அவன் வந்து என்ன கேட்குறான், என்ன வேணுங்க, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பிரியாணி வேணுமா, மட்டன் சுக்காவா, பெப்பர் சிக்கனா அப்படின்னு கேட்குறான். அது குறிப்புகள் கேட்குறான். அப்போ குறிப்புகள் கேட்குறவன்ட்டு நம்ம காசு கொடுக்கும்போது என்ன நினச்சி டிப்ஸ் கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கொடுக்கறது வெகுமதி. நம்ம கொடுக்கறது வெகுமதி. ஆமாம். எத்தனை பேருக்கு புரியுது? நாமளும் இது வரைக்கும் டிப்ஸ்னே கொடுத்துட்டோம். அப்போ அது டிப்ஸ் கிடையாது. டிப்ஸ்னா என்னன்னா குறிப்பு எடுக்கிறான். வந்து குறிப்பு எடுக்கிறவனுக்கு நம்ம வெகுமதியை கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் ஒரு வேளை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெகுமதி கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, இனிமேல் கொஞ்சம் கொடுத்து பாருங்க. நானே 100 ரூபாய் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப மீதி 5 ரூபா வருவான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அதை வேற கிஃப்டாக கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. சரி, இங்கே கொடுக்காத விஷயத்துக்கு வரேன் நான். அப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அங்கே என்ன பண்ணுறோம், வெகுமதியை கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுது, வருகிறது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் நமக்கு சர்வ் பண்ணுறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சர்வ் பண்ணும்போது, ஆண்டவருக்கு வேலை செய்யும் போது அவர் நமக்கு எதை கொடுக்குறாரு, வெகுமதியை கொடுக்குறாரு. என்ன மாதிரி வெகுமதியா இங்க சொல்றாரு, நல்லதும் முழு நிறைவானதுமான வெகுமதி என்ன பண்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில முழு வெகுமதி, அதாவது முழு நிறைவையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ முழு வெகுமதியும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு நன்மையான வெகுமதியை கொடுக்கிறார், முழு நிறைவானது என்ன பண்றாரு. அப்ப என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்குதா, தாட்சிகள் இருக்குதா, கண்டிப்பா அதை மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆமென். இங்க சொல்லும்போது ஒரு காரியத்தை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றாரு. சொல்லும்போது என்ன சொல்றாரு சொல்லும்போது, எங்கேருந்து வருதா, ஜோதிகளின் பிதாவிலிருந்து. அப்ப பிதாவிலிருந்து எப்படி எனக்கு நன்மை வரும் அப்படின்னா, முதல் நன்மை இயேசுவை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? முதல் நன்மை எது கொடுத்திருக்காரு? இயேசுவை கொடுத்திருக்காரு. அந்த இயேசுவை எனக்கு எப்படி கொடுத்தாரு, வெகுமதியா. யோசிச்சு பாரு, நான் கேட்டதால பிதா வந்து வெகுமதியா இயேசு கொடுக்கல, இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்காக அந்த வெகுமதியா இயேசு என்ன பண்றாரு. அப்ப இந்த கால வேலையில நல்ல வேலைங்க, பிரச்சனையை மாறணுமா, முதல்ல வெகுமதியா இயேசுவை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை எனக்கு கொடுத்ததால பைபிள் சொல்லுது, மற்ற எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். எடுக்கலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. அப்ப யோசிச்சு பாருங்க, நன்மையான ஈவை முதல்ல கொடுத்திருக்கிறாரு, கொடுத்ததால கண்டிப்பா மற்ற எல்லாத்தையும் என்ன பண்றாரு, நமக்கு
சொல்லுங்க, எனக்காக தேவன் இயேசுவையே வெகுமதியா கொடுத்தார். வெகுமதியா அவரையே கொடுத்தால அவர் மூலமாக எனக்கு எல்லாவற்றையும் என் பிதா கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்துட்டால. ஆமென். இதுதான் 3:16 பார்க்கிறோம். யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப ஆண்டவர், அதாவது தேவன் தன்னுடைய குமாரனை என்ன பண்ணார் அந்த உலகத்துக்கு? கிஃப்டா கொடுத்து தந்தருளி. யாரும் கேட்கல, ஆனா கர்த்தர் என்ன பண்றாத? அப்ப அது கொடுத்ததால சொல்றாரு, மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேங்கிறது அதிக நிச்சயமா என்ன பண்ணுது? இன்னைக்கு இயேசுவை நீங்க நம்பும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுதே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இது உங்களால் உண்டானது அல்லது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்ன? நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு கிஃப்டா, வெகுமதியா, அன்பளிப்பா, கொடையா இயேசுவை கொடுத்திருக்கிறார். இயேசுவை கொடுத்தால் அதை ஒப்பு கொடுத்தவர். எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? நமக்காக ஒப்பு கொடுக்க, நமக்காக அவரை ஒப்பு கொடுத்ததால வேதம் சொல்லுகிறது, அந்த ஒப்பு கொடுத்த இயேசுவின் மூலமாக எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு, எனக்கு நல்வாழ்வு உண்டு, எனக்கு நீடி ஆயுள் உண்டு. அப்ப அவர் தான் எல்லாம் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, பிதாவுடைய ஒரே குமாரன் உனக்காக நான் கொடுத்துட்டேன்ப்பா. அவரை கொடுத்ததால உனக்கு என்ன வேணும்? சுகமா நான் கொடுக்குறேன், பலனா நான் கொடுக்குறேன், ஆரோக்கியமா நான் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரே குமாரனை நான் பெற்றிருக்கிறேன்னா, அன்பளிப்பா வாங்கியிருக்கிறேன்னா, அன்பளிப்பா ஏற்றுக்கொள்கிறேன்னா, ஏற்றுக்கொண்டனா, அந்த இயேசு இன்னைக்கு என்னோடு இருந்து பலத்த காரியத்தை செய்ய போதுமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இதை செய்ய மாட்டா, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுறாரு அல்ல, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் நல்லா முடிவு பண்ணும், எனக்காக இயேசுவே கொடுத்துருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? எனக்கு கொடுப்பார். ஆமென். அப்ப உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அவர் சொல்கிறார், நான் அருளாக இருப்பது எப்படி, நான் அருளாக இருப்பது எப்படி அப்படின்னா, இதை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன், இதுதான் நான் கொடுக்க போகிறேன், இதுதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இயேசுவை கொடுத்துட்டேன்ப்பா. அவரோட கூட எல்லாத்தையும் நான் கொடுக்க சித்தமுள்ள அவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாமே. ஹல்லேலூயா. அப்போ நல்லா விளைக்கணும், எனக்கு கொடுக்குறது ஒருத்தர் இருக்கிறார். ஆமே. இப்போ சாப்பாட்டுக்கு அதை சொன்னோம் இல்லையா? அப்படி தான் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பிஸ்னஸ்மேன் வச்சிங்களேன், நல்ல பணக்காரன் வச்சிங்க, ஒரு நல்ல பணக்காரரான் போய் நல்லா சாப்பிட்டாராம். பணக்காரங்க வந்த உடனே எல்லாரும் வந்து அவர் நிறையா சர்வ் பண்ணாங்களாம். இவர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப போகும்போது அந்த வெயிட்ரு அந்த புக் மாதிரி வச்சுருப்பாங்களே, அதில் சாதாரணமாக ஒரு ஏதோ வச்ச மாதிரி இருந்துச்சான். வச்சுட்டு அவர் போயிட்டார். போன பிறகு அந்த சர்வ் பண்ணவங்களாம் எடுத்து பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா. ஏன் என்ன ஆச்சரியம்னா, நம்ம சொல்ல முடியல, கிஃப்டாக கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்போம்? 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு, இல்லை 2000 சாப்பிட்ற வச்சுக்க எவ்வளோ கொடுப்போம்? ஒரு 50 ரூபா கொடுப்போம். 50 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் கொடுப்போம். ஆமாம் தானே? சாப்பிட்றதே நான் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், உனக்கு 10 ரூபா கொடுக்கணுமாப்போ? நான் சாப்பிட்டதே 100 ரூபா தான்ப்பா இல்லையா? அங்கே யோசிச்சு பாருங்க, அவர் சாப்பிட்டு போகும்போது கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. அதில் கொடுத்ததை எடுத்து பார்த்தா எவ்வளோ கொடுத்துருந்தார் அவர்? சிங்கப்பூர் டாலர் மதிப்பு பார்த்தோன்னா 1,20,000. நமக்கு சொல்ல டிப்ஸு வெகுமதி எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1,20,000. அந்த அந்த பெருமானம் உள்ள பணத்தை வச்சுட்டு போயினார் அந்த போன மனுஷன், அந்த பணக்காரர் செல்வந்தர். யாரா இவ்வளோ பெரிய செல்வந்தர்? அந்த எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு இல்லையா? 1,20,000 பெற்றிருக்கோம். அவன் மாச சம்பளத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக என்ன பண்ணும் எடுத்து. யாரா அப்படின்னு விசாரிச்சா அப்புறம் சொல்கிறாங்களாம், வந்துட்டு போனவர் புருனே தேசத்து மன்னர் ராஜா. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ராஜா வந்து சாப்பிட்டு போனதுக்கே 1,20,000 கொடுக்குறாருன்னா, ராஜாதி ராஜாவே இறங்கி வந்திருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு? எத்தனை பேர் எதிர்பார்ப்பு இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணிக்கணும், எனக்கு மொத்தத்தையும் கொடுக்குற ராஜாவை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ராஜா என்னோடு இந்த ராஜாதி ராஜாவா இருந்து எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய். எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? சொல்லுங்க. மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார், விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நான் வாழ்ந்திருப்பேன். ஆமென். இப்போ ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும் தேவன் விரும்புகிறார். அப்போ நன்மையானதை கொடுக்குற தேவன், நல்ல காரியம் நடத்துகிற தேவன். அப்போ இன்னொரு விஷயத்தை இதில் பார்க்க போகும்போது நல்லா தெரியும், அவரை கொடுத்து இவ்வளோ காரியத்தை செய்கிறார். உதாரணம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, மாரியும் உறைந்த மழையும்
வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயில் புறப்படும் வசனமும். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே இயேசு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? இதில் ஒரு நன்மை வருது, உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னா மேலேருந்து வரக்கூடிய மழையும் ஒரு நன்மை என்ன பண்ணுது? கொடுக்குது. ஆமென். இது என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக அதில் கொடுப்பேன்னு என்ன பண்ணுது? உத்தரவாதத்தை கொடுக்குது இல்லையா? இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்ச பிறகு பார்க்குறேன் நம்ம ஏரியாலாம் எப்படி இருக்குது? ரொம்ப பசுமையாக செழுமையாக கொழுமையாக என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இயேசுவை எனக்காக தந்தறதால, இயேசு எனக்காக கொடுத்ததால, அவரையே கொடுத்ததால, அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவர் மூலமாக எனக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். கண்டிப்பா நிச்சயமா என்னை தேடி என்ன பண்ணும்? திரும்பவும் சொல்றேன், மழை வருது தெரியுது, பூமி நனைக்கிறது தெரியுது இல்லையா? இன்னைக்கு அதை காட்டிலும் மேலான நம்பிக்கை எனக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும், மற்ற எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பார், மற்ற எல்லாத்தையும் நான் கொடுப்பார். நான் கர்த்தரை எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப அதான் பைபிள் சொல்லுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு எவ்வளவா எவ்வளவா நான் யோசிக்கிறது எண்ணி முடியாத. அப்ப நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும், மாறி உறைந்த மழையை வந்து எப்படி நினைச்சு விளைச்சல மிகவும் அதிகமாக கொடுக்குது. அதுல குறைவே நான் பார்க்கவே இல்லை. நீங்க குறைவா பார்க்குறீங்கன்னா அதற்குரிய காரியத்தை நீங்க செய்யலன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இங்க கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா நான் என்ன செய்யறேன்னு இல்லை, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும், அவரை எனக்கு கொடுத்திருக்க, அவர் மூலமாக சிலுவையின் மூலமாக எனக்கு சுகம், சிலுவையின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழ்ப்படியும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சான், யாக்கோபும் கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வார்த்தையை நம்பி வந்தான். ஈசாக்கும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணி இங்க இரு, அந்த இருக்கிற இடம் பஞ்சம், இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல இருந்தான், அங்க ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அதே போல யாக்கோபு குறித்து பார்க்கும்போது கூட, யாக்கோபு வந்து எல்லாத்துலேயும் உள்ட்டா அடித்தான், ஆண்டவர்கிட்ட அவனால உள்ட்டா அடிக்கவே முடியல. அப்போ யாக்கோபும் கீழ்ப்படுகிறான். நீங்கள் ஏன்னா அவங்க அப்பா இவங்க சொல்லும்போது ஆண்டவர் வரும், இங்கே வரும்போது யாக்கோபு ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிறான், அப்பாவுக்கும் கீழ்ப்படுகிறான். ரெண்டு விஷயத்த. ஒன்று, அப்பா சொல்கிறார் இல்லையா, நீ உங்கள் மாமா வீட்டுக்கு போய் தங்கிடுன்னு சொல்லும்போது 200 கோடி சொத்து, ஞாபகம் சொன்னேன் இல்லையா, 200 கோடி சொத்து பிரச்சனையாக யோசிக்காமல் போயிட்டுருக்கிறான். எதுக்கு போகிறான்? இங்கேருந்து அண்ணனுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துருந்தான் போயிடுறாங்க. இன்னைக்கு உலகத்தெல்லாம் பாருங்க, அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இடத்த விட்டு போகவும் மாட்டான், அங்கேயே இருப்பான், அங்கேயே சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். இங்கே யாக்கோபு போயிடுறான் பாருங்க. போன பிறகு ஆண்டவர் அவனோட போய் இருந்து அவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வர்றது மாத்திரமல்ல, எவன் கொன்னுடுவான்னு சொன்னானே அதே இடத்துக்கு திரும்ப வரான். இவனையும் ஆண்டவர் சரிப்படுத்தி வைக்கிறார். யாரா? ஏசாவை. 20 வருஷம் ஆச்சு. திரும்ப வரும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, 20 வருஷம் ஆன பிறகு எப்படி மனசில் வைப்பான்? இல்லைல்லாம் இப்போல்லாம் விரோதமான கொலைகள் நடக்குது இல்லையா உலகத்தில். 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இருந்தாலும் எவன் அவனை கொன்னானோ அவனை திரும்ப வந்து கொல்லுறதுக்கு தயாராக ஆன பண்ணுறான் ஆட்களை. ஆனால் இங்கே மாத்திரம் மாறுதல் நடக்குது. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனுக்கு ஆதாயம், லோத்துக்கு ஆதாயம் தான், ஆசீர்வாதம் கிடையாது. அவன் சந்ததி பிரச்சனை சந்ததியாக போச்சு. ஆனால் இவங்களோட சந்ததி மாத்திரம் எப்படி சந்ததியை பண்ணு? ஆசீர்வாத சந்ததியா. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாத்திரமல்ல, 12 கோத்திரமாகுது, 12 பிள்ளைகள், 12 கோத்திரமாகுது, இஸ்ரவேல் தேசமாகுது. அப்படியே ஜனங்கள் போய் கடைசியில் இயேசுவின் மூலமாக திரும்ப நமக்கு அது என்ன பண்ணுது? இன்னைக்கு நாமளும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா திரும்ப எதுக்குள்ள தான் வரணும்? கீழ்ப்படிதலுக்குள்ளார தான் வரணும். அப்போ நான் கீழ்ப்படியும் போதெல்லாம் எனக்கு ஆதாயம் இல்லை, ஆசீர்வாதம். ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கீழே பரமி தான் திரும்ப நீங்கள் வலியுறுத்திட்டு வந்தா அவங்கள்ட்ட. நான் சொல்லும்போது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சூழ்நிலை அப்படி, அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் மட்டும் போயிட்டு இருப்பீங்க, கடந்து போயிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும்போது அவன் சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. அவன் கடந்து போயிருந்தான்னா அவன் மூலமாக ஒரு சந்ததி வந்திருக்காது. ஜனங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் பெரிய காரமேடு போகிறீங்களா, ப்ரேயருக்கு போகிறீங்களா, ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. இல்லை கீழப்பரம்பில் ப்ரேயர் பண்ணுறீங்களா, ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. இப்போ நேற்று எல்லாமே ஃபோட்டோ போட்டோம் இல்லையா, 2 ஊர் தான் ஃபோட்டோ வந்துச்சு. கீழப்பரம்பிலேருந்து வரவே இல்லை.
வரும்போது தான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறத ஏற்றுக்கிறீங்க, ஆனால் செய்ய மறுக்கிறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, ஃபோன் இல்லை. யாருக்கிட்டையுமே உங்கள் குடும்பத்தில் யார்ட்டையும் ஃபோன் இல்லாமல் இல்லை. 50,000 ரூபாய்க்கு ஒரு பையன் ஃபோன் பார்க்குறான். ஏன் உங்களால் ஒரு 10,000 போட்டு ஒரு ஃபோன் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பிரதர் சொல்லுவார் தான், அவருக்கு ஏன் நிலைமை தெரியுமா, ஏன் கண்டிஷன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் வாங்காமல் என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாத சொந்தக்காரராக மாறுறீங்க. வாங்கலைன்னா ஆதாயத்தை நான் ஏதோ கொடுப்பேன்னு நினச்சிட்டு நினைக்கிறீங்க. ஃபோட்டோ பொறுத்தல எனக்கு இல்லை, கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு என்ன பண்ணுறோம். அப்போ ஆசீர்வாதத்தில் வாழணும்னா கீழ்படியணும். ஆதாயம் மட்டும்னா ஒன்றும் வேணாம், கூட வந்தாவே போதும். ஏதோ இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு என்ன பண்ணலாம். எலிசா கிட்ட வேலைக்காரன் கேயாசி இருந்தாலே நமக்கு தெரியும். எலியாவும் எலிசாவுக்கும் ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆனால் கேயாசிக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, அவனுக்கு ஆதாயம் இருந்தால் போதும். நாகமான் வரா இல்லையா, வந்து எல்லாம் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றவாரு. ஆனால் கேயாசி என்ன பண்ணுவான், கூடவே போய் ஆதாயத்தை தான் பார்க்குறான். ஆதாயத்தில் வாழ்ந்தானா. அப்போ ஆசீர்வாதம் தான் தலைமுறையாக கடந்து வரும், ஆதாயம் தலைமுறையாக கடந்து வராது. நல்ல விளைவிக்குங்க. நீங்கள் ஒரு வார்த்தை இங்கேருந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால் எவ்வளோ நஷ்டமே வந்தாலும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாபத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்லுதான் செய்கிறேன்னு அவங்களாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. புரியலன்னா, ஏதாவது புரியலன்னா கேளுங்க, கேட்டு புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாமுக்கு முதல்ல வார்த்தையை சொல்லிட்டார் இல்லையா, கடந்து வந்துட்டான், கூட வந்துட்டான். ஆனால் அப்பப்பையும் சந்தேகம் வரும்போது அவனுக்கு புரிதல் இல்லாமல் போகுது. புரிதல் இல்லாமல் போகும்போது திரும்ப திரும்ப தேவன்கிட்ட தான் போகிறான். தேவனும் திரும்ப திரும்ப அவனோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா என்னைக்கு அவனுக்கு சரியான அந்த புரிதல் வருகிறதோ அப்போ தான் முழு கீழ்ப்படிதலுக்குள்ளார வரான். நமக்கு தெரியும், பாவமே எதனால தான் வந்துச்சு, கீழ்ப்படியாக தான் பாவம் வந்துச்சு இல்லையா. அப்போ இன்னைக்கு அந்த பாவத்தின் மூலமாக வந்த சாபம் தான் அந்த கீழ்ப்படியாமல் இருக்கும்போது மேலோங்கிடும் நம்மக்கிட்ட. நீங்கள் எப்போல்லாம் கீழ்ப்படியிலையோ உங்களுக்குள்ளார சாபம் மேலோங்கும். எப்போல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ அப்போல்லாம் சாபம் கீழே போகும், ஆசீர்வாதம் மேலே வரும். அதெல்லாம் ஆதாயத்துக்காக வாழாதீங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னா 25,000 ஃபோனுனாலும் வாங்க தயாராக இருப்போம். லோன் வாங்கும்போது எனக்கு பணத்தை கழிச்சிக்கிட்டு பணம் காசு கொடுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. அது ஆதாயம், அது ஆசீர்வாதம் இல்லை. ஆதாயத்தையே நம்பினீங்கன்னா அதில் எந்த பலனும் இருக்காது. ஆனால் ஆசீர்வாதத்தை நம்பிங்கன்னா தலைமுறையாக கடந்து போகும். உங்களுக்கும் எனக்கும் என் சந்ததிகளை தெரியாது, இந்த தேவனுக்கு உங்களுடைய சந்ததி எல்லாத்தையும் தெரியும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இங்கே சொல்லக்கூடிய ஆலோசனை கொஞ்சம் ஏற்றுக்குங்க. கொஞ்சம் ஏற்றுட்டிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நல்லவராய் இருக்கிறாமே. உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அது வேணவே சரியே இல்லை அப்படின்னா கூட என்ன பண்ணாத, வீட்டை விட்டுட்டு வா, நிலத்தை விட்டுட்டு வா, இடத்தை விட்டுட்டு வான்னு ஆபிரகாம் சொல்லும்போது தேசத்தை விட்டு வரனா யாருக்காவது பிடிக்குமான்னு? இன்னைக்கு எல்லாரோட ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. அது என்னன்னா ஆதாயத்துக்காகவே இல்லை, ஆசீர்வாதத்துக்காகவே. ஹல்லேலூயா. அப்போ ஆதாயம் நிலைச்சிருக்காது, ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும். திரும்ப சொல்ற உங்க தலைமுறையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போகும். அதனால கொஞ்சம் கீழ்படிங்க, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அந்த உபதேசத்திலே ரொம்ப கடுமையான உபதேசம் என்னவா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாமா. உபதேசத்திலே ரொம்ப கடுமையானது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேணாம். கெட்ட வார்த்தைன்னு சொல்லும்போது நம்ம இங்கே பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்காமல் பேசுகிற எல்லாமே கெட்ட வார்த்தை தான். அதெல்லாம் எந்த பலனும் இருக்காது. அப்போ பலன் இல்லாத வார்த்தைகளை பேசும்போது அதில் பலன் என்ன பண்ணாது, வராது. கொஞ்சம் உங்களை ட்ரை பண்ணிக்கிங்க, கொஞ்சம் அதில் கடந்து வந்து பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை சொன்னான்னு கேட்காம, கதையே கேட்காம, இதை மாதிரி நான் ஏதோ செஞ்சு பார்க்குறேன் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னோட இடைபடுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. என் பிள்ளை வாழ்ந்துருக்குன்னு விரும்புகிறேன். என் பிள்ளை விரும்ப மாட்டேன் சிஸ்டர். என் பிள்ளை வாழணுன்னா நான் சரியான விதத்தில் வாழ ஆரம்பிக்கணும். அதில் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் மாறுதல் வரும். அந்த கொஞ்சம் மாறுதலை பிடிச்சி போட்டிங்கன்னா மிகப்பெரிய மாறுதல். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சந்ததிகளை பார்க்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்கிறார்ல, அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததா நான் பார்க்கவே முடியாது,
இன்னைக்கு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் சாப்பாட்டுக்கு அல்லல் பட்டு தான் வரவே வராது. ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதமா ஆதாயமா? ஆதாயம்னா நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு சேரை தேய்ச்சிட்டு போங்க. ஆனால் ஆசீர்வாதம்னா இதை நான் செய்ய போகிறேன், இதை தான் நம்ப போகிறேன். ஹல்லேலூயா. இதை செஞ்சு தான் பார்க்க போகிறேன். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறணும். என்ன மாறணும்? வாழ்க்கையின் பங்காக மாறணும். வாழ்க்கையின் பங்காக மாறுதுன்னு என்ன தெரியுமா? காலையில் உடனே பல்லு விளக்குறோம், கட்டு தானே? இல்லை அதுலேயும் பல்லு விளக்குறவங்க இருக்கா? அது வாழ்க்கையின் பங்காக மாறிடுச்சு, மாற்றவே முடியாது. இந்த கையால் தான் சாப்பிடுவோம், டப்புன்னு இந்த கையில் சாப்பிட்ற மாறாது. வாழ்க்கையின் பங்கு அது. அது எனக்கு அதை மாறிடுச்சு. அதுவாக என்ன பண்ணிட்டேன்னா மாறிட்டேன். அதுதான் அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிதலை என் வாழ்க்கையின் பங்காக மாற்றிக்கணும். பிடிக்குது பிடிக்கல நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு நன்மை வந்தால் எனக்கு, தீமை வந்தால் வேற ஆளுக்கு தான். எனக்கு தீமை வரவே வராது. ஆமென். அப்போ ஆசீர்வாதத்தில் வாழணும் கடவுள் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா சின்ன சின்ன வார்த்தை கீழ்படிங்க. ஹல்லேலூயா. காலையில் லெசன் எடுத்தேன் கீழே பரம்பில். நான் சொன்னேன், கீழ்படியில்லைன்னா ஆசீர்வாதம் வராது. கொஞ்சம் கீழ்படிங்க. இவர் என்ன சொல்கிறது, என் பிரச்சனை எனக்கு உங்களுக்கு தெரியாதான்னா எனக்கு தெரிய வேணாம், தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிரச்சனையை மாற்றுறது நான் இல்லை, ஆண்டவர். அதான் ஒருவன் எனக்கு வேலை செஞ்சான்னு சொன்னான். இன்னைக்கு ஒருவன் எனக்கு வேலை செஞ்சு அவர் கூலி கொடுக்குறேங்கிறாரு. நீ எனக்காகவும் வேலை செய்ய வேணாம், அவருக்காக வேலை செய்ய. அவர் வேலை நீங்கள் செய்யும்போது அவர் கூலி கொடுக்க போதுமானவரா? எங்களுக்காக வர வேணாம். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, எனக்காக அழுவாதங்கிறாரு. யாருக்காக அழுவாத? எனக்காக அழுவாதப்பா. பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரம் பத்திக்கிட்டு எரியும், உனக்காக அழுவுங்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளின் தேவனா இருக்கிறார். அந்த சந்ததிகளின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகாரையும் குழந்தையும் துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பிட்டான் ஆபிரகாம், இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, தண்ணி தீர்ந்து போச்சு, பிள்ளைய கொண்டு ஒரு பக்கம் போட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் படுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அவங்க? என் பிள்ளை சாக போகுது, அதை நான் பார்க்க மாட்டேன்னு வருது இருக்குது. எவ்வளோ இரக்கம் உள்ள தேவன் பாருங்க. அங்கே இறங்கி அந்த பிள்ளைக்கு நீர் ஊற்ற கொடுக்குறாரு. சாகர போகிற பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் இங்கே வந்து படுத்துருக்குது. ஆண்டவரே என் பிள்ளைய சாகாமல் பார்த்துன்னு சொல்லல, என் பிள்ளை செத்துற போகுது, அதனால் நான் அங்கே வந்து படுத்துட்டு அது கதை சொல்லுது. அது பாருங்கள், ஆண்டவர் வந்து அங்கே இறங்கி இரக்கமாக இறங்கி அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு ஊற்று தண்ணீரை கொடுத்தவர் இன்னை வரைக்கும் பெட்ரோலிங்க கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்பித்த ஊற்று என்ன பண்ணுது, இன்னை வரைக்கும் குறையலை. அவனுக்கே குறையலைன்னா ஆசீர்வாதம் நம்ம குறையுமா என்ன? குறையவே குறையாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமே அனுப்பிட்டான், போன்னு ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புனாரு. அனுப்பிட்டா இவர் வந்துட்டா முடிஞ்சு போச்சுன்னே நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வு துவக்கிச்சு. நீங்களான ஆசீர்வாத சொந்தக்காரங்க. ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ஞானம் இருக்கும், ஆசீர்வாதம்னா திறமைகள் இருக்கும், ஆசீர்வாதம்னா ஆற்றல் இருக்கும். அதை மாற்றவே முடியாது யாராலையும். ஆண்டவர் யார்? ஆசீர்வாதத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதமா ஆதாயமா? கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியில்லைன்னா ஆதாயம் தான். இப்போ நீங்கள் இருக்கிறது ஆதாயத்தில் தான் இருக்கிறீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஆதாயத்தில் இருக்கிறீங்க, இதுவே உங்களுக்கு போதும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆசீர்வாதம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆதாயமா ஆசீர்வாதமா? ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம், கீழ்ப்படி இல்லைன்னா ஆதாயம். இப்போ எல்லாருமே ஆதாயத்தில் இருக்கிறோம், மன்னிச்சிருங்க, தப்பா நினைக்காதீங்க. ஆதாயத்திலேருந்து வெளில வந்து நான் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும், நான் எல்லாத்திலும் வெற்றி சிறக்க பண்ணணும், எல்லாத்திலும் நான் முன்னேறணும், எல்லாத்திலும் மேன்மையில் வரணும், எல்லாத்திலும் நான் உயர்வில் வரணும். ஹல்லேலூயா. அப்போ உப்புக்கு சப்பானி இருக்கிறதுக்கு ஆண்டவர் இல்லை, ஏதோ காலத்தை கடத்துறாங்க, ஏதோ இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இல்லைங்க. இப்படி தான் வாழ போகிறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் என் திட்டம், இதான் நோக்கம், இதான் சித்தம். இனிமேட்டு புது சித்தத்தை ஒன்று கொடுக்குறதில்ல. ஏற்கனவே எல்லாருக்கும் சித்தத்தை நிறைவேற்றி வச்சுட்டாரு. அப்போஸ்தலர் முடிக்கும் போது அப்போஸ்தலர் படிக்க முடியல, நமக்கு தொடர்ச்சியாக அது இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா சித்தத்தையும் வெளிப்பட்டுருக்காரு, எல்லா திட்டத்தையும் வெளிப்படுத்தாரு. அந்த திட்டத்தில் நான் இருக்கிறேன், சித்தத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் நல்லா விளைவிக்கணும். சாதாரணமாக நான் இருக்கவே மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தில் வாழ விரும்புகிறேன். கண்டிப்பாக கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறதால நான் வாங்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். அதே சமயத்தில் திரும்ப நான் கொடுப்பதற்கு விருப்பமுள்ளவனாக என்ன பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், தேவன் சொல்லி முடியாத, அளவிட முடியாத கிஃப்ட்டை கொடுக்குற தேவன் என்ன பண்ணுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கும்போது ஆபிரகாம் ஒரு விஷயம் ஒன்று கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது
போட்டு போட்டு பின்னிக்கிட்டு எதுவும் கொடுக்கவே யோசிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு நினச்சி அதை என்ன அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் மனது கஷ்டப்பட்டு மனது வேதனைப்பட்டு நீங்கள் கொடுக்குறதால எந்த பலனும் உங்களுக்கு என்ன பண்ணாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாற்று நல்லா வருது, பிடுங்கிட்டு அந்த நாற்றை 2 முறுக்கிட்டு நீங்கள் நடுங்களேன், அந்த நாற்று டக்குன்னு வளருமா என்ன? அதை முறுக்கிறோமே, நீங்கள் முறுக்கி போட்டு பிசைஞ்சி அதை கொண்டு வந்து இதில் போட்டு அதை நான் வேற எடுத்து அயன் பண்ணி அந்த நோட்டை அதுக்கு மேலே மடிக்கவே முடியாது. 10 ரூபா நோட்டை எங்கள் காலத்தில் தாத்தாலாம் அப்படி தான் மடிப்பாங்க. மடித்து அந்த பேண்ட் அந்த இது இருக்குது பாரு, அதில் அந்த பச்சை பெல்ட்டு அதில் போட்டு சொருவி விடுவாங்க ஆளுவா. அந்த மாதிரி அந்த 10 ரூபாயை மடக்கி கிடக்கி வச்சு அதை நான் எடுத்து அயன் பண்ணி அந்த கவரில் வச்சு அப்போ என்னன்னா முறுக்குறோம். அந்த நாற்றை என்ன பண்ணுறோம்? முறுக்குறதால அந்த நாற்றுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நீங்கள் 1000 யோசிச்சுட்டு போடாதீங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் அந்த விதவைக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, எல்லாரும் உள்ளதில் போட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருந்தது எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஏன் அதை ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட மனது உடையவர்கள் தேவை. இப்படிப்பட்ட மனது உடையவர்கள் தான் ஊழியத்தை வளர்க்க முடியும், குடும்பத்தை வளர்க்க முடியும், பிள்ளைகள் காரியத்தை நன்றாக செய்ய முடியும். ஆனால் நான் போடாததா, நான் கொடுக்காததா, நான் செய்யாததா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எந்த பலனும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரே கொடுத்துருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் செய்த தவறுக்கு நின்று என்ன ஏன் தவறு பண்ண அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் கேட்கல பாருங்க. ஏன்னா மன்னிக்கிறதுல அவர் தயப்பெருத்தராக இருக்கார். ஆனால் மன்னிக்கிறது தயப்பெருத்தராக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அந்த மன்னிப்பிலே வாழ பழகிட்டோம்னா ஆசீர்வாதம் ஃப்ளோ கிடையாது. நான் தான் சொல்கிறது, ஒரு மரத்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வெட்டி 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 விட்டே இருக்கிறீங்க, வளருது வெட்டுறோம், வளருது வெட்டுறோம், அதில் அந்த மரத்தால் எந்த பலனுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு தவறை பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் இதை பண்ணிட்டு திரும்ப ஆண்டவரே மன்னிச்சிருங்க எந்த பலனுமே இல்லை. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். ஒரு தடவை மன்னிப்பு கேட்குறேன்னா, ஆண்டவரே என்னை மனம் திரும்ப வைங்க, அது மாதிரி எண்ணங்கள் வரும்போது எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவர் என்னோடு இருந்து செயல்படுத்துங்க, அந்த காரியங்கள் வரும்போது அதுலேருந்து என்னை மேற்கொள்ள வைங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து மேற்கொள்ள வைக்க தேவன் நல்லவர் என்ன பண்ணுறார் இருக்கிறார். ஆமென். இன்னொரு காரியத்தை இதில் நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லும்போது நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சொல்லும்போது அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, என் பிரியமான சகோதரரே அம்மா அப்படி இருங்க பிரத. என்ன சொல்லுது? நீங்க எப்படி சொல்லி எடுத்துக்கிறீங்க தெரியல. ஏன் மோசம் போகாதீங்க சொல்லுதுன்னா, நன்மையை நான் கொடுக்குற தேவன் நல்லா புரிஞ்சுக்கிற, ஆனா ஏதோ ஒரு தவறு வந்துருச்சுன்னா ஆண்டவர் தான் கொடுத்துட்டு வரேன்னு நினைச்சுக்கிற. சோதனை வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நீ என்ன யோசிச்சுற? ஆண்டவர் தான் இதை கொடுத்துட்டு வரப்போன்னு நினைச்சிருக்க, அதனால நீ மோசம் போயிடுற. நீ மோசம் போகாம இருக்குன்னா நான் நன்மையை மாத்திரம் தான் கொடுவேன் நம்பிட்டே இரு, எண்ணிக்கொண்டே இரு, அதை யோசிச்சு கொண்டே. நீ மோசம் போகிறன்னா என்னால மோசம் போகல, நீனே மோசம் போய்கிட்டு இருக்கிற. நீ என்ன சரியாய் புரிந்து கொள்ளாம, நான் சரியா அறிந்து கொள்ளாம, நான் என்னை பத்தி என்னுடைய குணம், என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ளாம மோசமாகிட்டு இருக்கிற. அதான் சொல்றாரு, மோசம் போகாதீங்கப்பா, நான் நன்மையை கொடுக்குற தேவன். நீ செய்யற தவறை பார்த்து உனக்கு நான் கூலி கொடுக்கறது இல்லை, கிஃப்ட் கொடுக்கறது இல்லை, நான் கிஃப்ட் கொடுக்குற ஆளு. அதான் நான் கிஃப்டை தான் கொடுப்பேன். அந்த கிஃப்டை வாங்கிட்டாவது நல்லவனா மாறு. நான் அடிக்கடி சொல்றேன் உங்கள்கிட்ட, என்னை கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு என்னை மாத்தினாரு. என்னெல்லாம் அடிச்சு திருத்தணும்னு வச்சுங்களேன், நான் திருந்தவேன் அப்படிதான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படிதான் சபைக்கு ஜனங்கள் வருது. நான் போறேன், எப்போ பார்த்தாலும் அந்த பிரதர் பிரேயர் ஒரு தடவை அழுகுறாரா, எப்போ பார்த்தாலும் வார்த்தைங்கிறாரு. கொஞ்சம் அழுதா தானே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு அழுவ தெரியாது. கொஞ்சம் அழுவு கிழி பண்ணா தானே அழுவ தெரியாதே. அப்போ அழுவுனாதான் நீங்கள் நம்புவீங்கன்னா, எனக்கு அழுவ தெரியாது. எனக்கு வார்த்தையை தான் சொல்லி கொடுத்துற ஆண்டவர். வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பா, வார்த்தை போய் உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா விளைக்கணும், மோசம் போகாம தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தைகளையும் எடுத்துட்டு தேவன் எனக்கு நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கை நன்மை மாத்திரம்தான் கர்த்தர் அனுமதிப்பார், தீமையை அனுமதிக்க மாட்டார். தீமை வந்துச்சுன்னா நான் பார்த்து அதை தள்ளிட்டு நான் நன்மையை சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ இன்னைக்கு நீ முடிவு பண்ணும், நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வரக்கூடிய நன்மையை மாற்றிக்கவே மாட்டார். இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் காணிக்கை இவ்வளோ கொடுக்குன்னு எடுத்து வந்திருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் கொடுக்காம நீங்கள் போனால் கூட அந்த நன்மை உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் மழையை அனுப்பிட்டாருங்க. அது பூமி வந்து நினைச்சிட்டா வேலை கிளம்புங்க, விளைச்சலை கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னே சொல்றாரு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவரே எனக்காக ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? இப்ப உனக்கு கொடுக்கறது நான் அதிக நிச்சயம். கொஞ்சம் நம்புங்க, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க, கொஞ்சம் கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஓஹோன்னு வாழ வைப்பார். அல்லேலூயா. குறைவு போயிடும், தாழ்ச்சி போயிடும், வறுமை போயிடும், பிரச்சனை மாறிடும். பிரச்சனையே பார்த்து கிடக்காதீங்க, பிரச்சனைக்குரிய பதிலை பாருங்க. அல்லேலூயா. பிரச்சனை இருக்கும்போது முடிவு பண்ண நான் பதிலை பார்க்குறேன். நீங்கள் பதிலை பார்க்குறீங்களா? சுகவீனமாக இருக்கு, என்னதான் பார்க்கணும்? ஆமாம், நீங்கள் ஒருவேளை ஜுரம் வந்துச்சுன்னா டக்குன்னு செத்துருவோன்னு நினைக்காதீங்க. ஜுரம் வந்து சாக மாட்டோம். அப்போ நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான வரமும் நல்லது மாத்திரம் என் தேவன் கொடுக்குறார். நல்லவர் இயேசு, அவரையே கொடுத்துருக்கிறார். அந்த நல்லவர் வச்சு நான் எல்லாத்தையும் நல்லதை பார்த்துக்கொள்ள போகிறேன். எதுனாலும் இயேசு, எதுனாலும் இயேசு, எதுனாலும் இயேசு. இயேசு என்னை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். நானா யோசிச்சு, நானா சிந்திச்சு தீமைக்குள்ளார போகாதீங்க. நீங்கள் தவறான எப்பயுமே யோசிக்காதீங்க. சரியானது இயேசு. அல்லேலூயா. அதை யோசிக்கும் போது அந்த தேவன் நமக்கு நன்மை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். திரும்ப விஷயத்துக்கு வரும். பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நிழல் மாறுற மாதிரி ஆள் மாற மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நிழல் மாதிரி ஆண்டவரை பற்றி சித்தரிக்குது இல்லையா? நிழலில் காணுமே ஆண்டவரை நினைச்சிடாதீங்க, ஒரு சித்தரித்து பேசுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சித்தரித்து பேசும்போது கண்டிப்பாக என்னை கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்குள்ளார என்ன பண்ணும்? ஆமென். 24 மணி நேரம் என்ன பண்ணுறாரு? உங்க கூட இருக்கிறார். தூங்குறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். நமக்கு புரியாத ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு இது ஆண்டவர் தான் முடிவு பண்ணுறாதீங்க. சில காரியம் புரியலன்னு வச்சிங்களேன், உடனே ஆண்டவர் சொல்லிடாதீங்க இது ஆண்டவர் காரணம் தாங்க. அப்படி இல்லை இல்லை, உடனே 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 இது பிசாசு காரியம். நமக்கு என்னன்னா, ஒன்று பிசாசு மேலே போட்டுருவோம், இன்னொன்று நம்ம பேரில் மட்டும் போடவே மாட்டோம். ஒன்று இவனை போட்டு தாக்கிறோம், ஒன்று அவரை போட்டு தாக்கிடுவோம். நான் மட்டும் ஏன் ஆண்டவரேம்மா, அங்கே போய் ஏன் பிசாசேம்மோ? ஆண்டவரே, நன்மையானதை நல்ல இயேசு கொடுத்துறீங்க, நல்ல இயேசு எனக்குள்ளார இருக்கிறாரு, என்கிட்ட நன்மை எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. நான் மாறுறேன். நான் என்ன பண்ணுறேன்? மாறுறேன். என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இயேசு சொல்லும்போது ஒப்பு கொடுத்தவர், என்னத்த ஒப்பு கொடுத்தவர், அர்ப்பணித்தவர். நமக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கிறாருங்க. எல்லாம் ஒரு நாள் விளைஞ்சி வரும், விளைஞ்சி வருங்க. நீங்கள் கொடுத்த எல்லாம் ஒரு நாள் விளைஞ்சி என்ன பண்ணும்? வரும். அந்த விளைச்சல் வர வரைக்கும் காத்திருப்போம். மல்லாட்டை செடி டப்புன்னு பிடிங்கிடாதீங்க, வேறு வேறு மட்டும் தான் இருக்கும். எங்கடா பிஞ்சை காணுன்னா பிஞ்சு உள்ளே இருக்கும். நல்ல முத்தி வரணும், நான் எடுப்பேன், நல்ல அறுவடைக்குள்ள வர போவேன், நல்ல ஆசீர்வாதத்தோட போவேன். அப்போ தீமையான எண்ணங்களை பிசாசு கொண்டு வருவான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை அடிக்கிறவர் அல்ல. நீங்கள் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் பெருக்கும். நீங்கள் கொடுக்கலன்னா அவ்வளோதான், அதில் பெருக்கத்தை பார்க்க முடியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் உங்களை அடித்து துன்புறுத்தி தொல்லைப்படுத்தி ஆண்டவர் உங்களை கொடுக்க வச்சு உங்களை ஆசீர்வாதத்தை நடத்தவே மாட்டார். அல்லேலூயா. அதில் நீங்கள் கொடுக்கும்போது அது ஆசீர்வாதத்தில் வரப்போகும், பெருக்கத்துக்குள்ள வரப்போகும். கொடுக்கலன்னா சாதாரண வாழலாம். இந்த பேருக்கு புரியுது? சாதாரண வாழ்த்து வாழாட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஆண்டவர் கொடுக்கும்போது பெருக்க போகிறோம். ஆமே, எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நன்மையானது அவர் கொடுத்ததால நான் இன்னைக்கு என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையே கொடுக்குற ஆண்டவரே, போதுண்டா உனக்கு கொடுத்த வரைக்கும். நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவரே என்ன எடுத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளை எப்படியாவது பாதுகாங்க. லாஜிக்கே இல்லாமல் ஜெபம் பண்ணும். என் பிள்ளைய எடுக்குதே ஆண்டவரே, என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்து சலிச்சிட்டேன். ஏன்னா தவறான புரிதல். ஆண்டவர் என்னமோ பிள்ளைய தூக்கிட்டு போகிற மாதிரியும், இது பிள்ளைய பிடிங்கி வச்சுட்டு என்ன பிடிங்க ஆண்டவரேன்னு சொல்கிற மாதிரியும் தவறான நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு தப்பு. பிள்ளைக்கு வராமல் இருக்குது நான் என்னன்னு பண்ணுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, பிள்ளைக்கு வந்த நோய் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, அவ்வளோ பரிசுத்தமான ஆளா நம்ம? புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்கள், அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. இல்லைன்னா ஆவலன்னா என் புருஷனை கொடுத்துருங்க, என் நோய் எடுத்து தான் அங்கே போயிடணும், அவன் டொம்முன்னு போயிடணும். ஏன்னா எது விளங்கல, எது என்ன பண்ணல, என்ன நடக்குது எது நடக்குன்னு விளங்கல. விளங்கலன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? என்னங்க கொரோனா வந்தப்ப என்ன சொன்னாங்க எல்லாரும்?
ஆண்டவர் போட்டு தள்ளிட்டு இருக்காருன்னாங்க. அவர் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. இவன் 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 கிருமியை பரப்புனா இல்லையா, இங்கே அந்த கிருமி அங்கே போச்சு, நாடு நாடாக போச்சு பாருங்க கிருமி. உலகம் முழுக்க சுற்றி வந்துச்சு, உலகம் கூட பாடப்படுத்திச்சு. என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு? ஆண்டவர் நியாய தீர்ப்பு வந்துருச்சு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அது நியாய தீர்ப்பு நம்மளாம் தப்பிச்சிட்டோம் போல் இருக்கு. நமக்கு அதான் சொல்றேனே, எது விலங்குலையோ டக்குன்னு ஆண்டவர். ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா டப்புன்னு பிசாசு. கிடையவே கிடையாது. என்னோட எனக்கு கொடுத்தவர், ஒப்பு கொடுத்தவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் புதுசாக வந்திருக்காங்களா ஐயா, ஏதாவது ஒன்றா ஞானஸ்தானம் எடுத்தால் தப்பா போச்சா? அப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்து சொல்றாரு, எல்லாம் எடுத்துட்டான், ஆனால் ஏன் என் எண்ணம் மாறல? அவருக்கு இப்படிதான், ஏன் எண்ணம் மாறலங்கிறன்ட்டு வந்து எனக்கு வந்து தீமையான எண்ணமே வந்துட்டு இருக்குது, என்னை கொண்டு போய் மாய்த்து கொள்ள சொல்லுது என் இருதயம். அவர் பேசி வர்ற சரியா ரொம்ப இடுக்கமா இருக்குது ஐயா, என்ன பண்றதுன்னாரு. எனக்கு புது கேஸ் ஆகி போச்சு இந்த கேஸு. அவர் டப்புன்னு கேட்டார் பாருங்க அன்னைக்கு, ஐயா டப்புன்னு எனக்கு இன்னைக்கு ஏதாவது செய்றீங்கன்னாரு. எனக்கும் என்ன செய்யறதுன்னு புரியல. ஏன்னா நாம போவோம், வாசனை படிப்போம், ஒரு பாட்டு போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், தேவைப்பட்ட அந்நிய பாஷை பேசுவோம், அவ்வளோதான். அன்னைக்கு சொல்றாரு, ஏதாவது என்னை இப்போ அசைக்கணும் நீங்கன்றாரு. என்னை அசைக்கணும், இப்போ ஒரு அசைச்சாதான் என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் போகும். நானும் அரை மணி நேரம் பேசுகிறேன், வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. நானும் அரை மணி நேரம் பேசுகிறேன் போகல. ஏன்னா மனுஷனுடைய அப்படிதான் ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளில வந்துட்டான்னா அந்த பாவம் திரும்ப செய்ய வைப்பதற்கு இவ்வளோ சேட்டை பண்ணும். அந்த ஆள் குடிச்சிட்டு இருப்பான், ஒரு வருஷமா குடிக்காம இருக்கிறதால அவனை இருக்க முடியல. அப்ப என்ன பண்ணுது பிசாசு? அவனை வேற விதத்தில் இப்படி அவனை கொல்ல பார்க்குது. குடிக்கும் போது குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியவே இல்லை, ஒன்றும் தெரியல, குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப குடிக்க நிறுத்திட்டான், குடும்பத்தை பார்க்குறான். ஐயோ இவ்வளோ பணம் தேவைப்படுது, இவ்வளோ கஷ்டமா இருக்குது, வீடு இவ்வளோ வீடே இல்லை, அந்த வீடே கிடையாதுங்க. அங்க 5 பொட்ட பிள்ளைவா, வீடே கிடையாது. அந்த வீடை பார்த்த உள்ள போனோம், இது வீடாடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வீட்டில் அவ்வளோ நாள் இருந்துட்டான். இப்போ சொல்றான் இந்த வீடு இப்படி கிடக்குது. அப்ப என்ன பண்ண, வீடு இப்படி கிடக்குதுன்னு சொன்னோன்னே என்னால செய்ய முடியல, அப்ப நான் செத்து போறேன். ஆமா, உண்மையில பாட்டில் எடுத்து உடைச்சு கையில குத்திட்டான செத்துறான்னு. இதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த வீடு இப்படி இருக்குது, குடும்பம் இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தவறான பாதையில் இருக்கும்போது அவனால வாழ முடிஞ்சிச்சு, சரியான வரும்போது வாழ முடியல. ஏன்னா அவனுக்குள்ளார அந்த பிசாசின் எண்ணங்கள் என்ன பண்ணி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுது. அப்போ இதெல்லாம் மாற்றி பண்ணும்போது அவங்க சொல்லும்போது சொன்னால் சரி, இருந்தாலும் ஞானசானம் எடுக்காரு. நான் சொல்லி இயேசு பற்றி சொல்லும்போது நான் ஞானசானம் எடுத்துக்கிறேன், இயேசு பற்றி எனக்கு தெரியுங்கிறார். போட்டு பண்ணோன்னே அப்போ இயேசு ஞானசானம் எடுத்துட்டு ஞானசானம் என்ன அப்படின்னேன். ஞானசானம் தான் ஐயா சொன்ன மாதிரி மூழ்கிக்கு எடுத்துட்டேன் நான் அப்படின்னாரு. நான் மூழ்கி எடுத்துட்டேன்னாரு. மூழ்கி எடுத்துட்டு தான் முன்ன பிசாசின் பிள்ளையா இருந்த இப்போ இயேசு பிள்ளையா மாறுங்க. தெரியுமா இயேசு எங்கே இருக்கிறார் தெரியுமா? என்ன இயேசு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். இயேசு உள்ளே இருக்கிறாரு. சரி அப்போதான் அவருக்கு முடிஞ்சு. அப்போ அவர் ஞானசானம் என்ன எடுத்துறாருன்னா, ஏதோ போனா மூங்குனா குளிச்சு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இயேசு இப்போ உள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளார யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறான்னு சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அவர் தான் சொல்றாரு, எப்படியாவது ஆட்டணுமே ஆளை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்போதான் இறுக்கமாக இருக்கிறான். நிறையா அந்த மாதிரி ஆளை பார்க்க முடியாது. நான் ஜெபம் பண்ணும்போது சில பேர்லாம் அப்படியே வடிஞ்சிருவாங்க, அந்த ஆள் இறுக்கமாகவே இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என்ன மாற்ற முடியாது, நீ மாறிக்க மைக்கேல், என்ன மாறிக்க. நானும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எப்படியாவது அந்த ஆளை உடைக்கணும், எப்படி உடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்ச உடனே திடீர்னு காணிக்க கொடுக்குன்னு அவங்க மனைவி வந்து காணிக்க கொடுத்துச்சு. 50 ரூபா கொடுத்து ஐயா கொடுன்னுச்சு. ஐயா காணிக்கலாம் வாங்க மாட்டேன் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே வச்சுக்கணும். நான் பட்டு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தேன் பாருங்க, உடஞ்சிட்டான் ஆளு. 50 ரூபாயில அசைச்சாச்சு. பிரச்சனை என்ன நான் சொன்னேன், நேராக டீ குடிச்சிக்கிட்டே இரு, ஞாயிற்றுக்கிழமை வருவேன், 50 ரூபா தீர்ந்து போச்சா திரும்ப 50 ரூபா கொடுக்குறேன். டீக்காக நீ ஆட்டி என்ன பண்ணாத. இப்போ டீ சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, தவறாக சொல்ல. அப்போ அவனுக்குள்ளார ஏன் இருக்கணும் நீங்கள் சொல்கிறேன். உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு இல்லைன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பாதையில் போகிறேன், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், ஆனால் அதெல்லாம் மேற்கொள்ளுவேன். அதை விட்டு ஏன் இப்படி வருது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீ சுய நீதியில் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன பண்ணேன் சரி சொல்லலாம். எறும்புக்கு ஈ கூட நான் துரோகம் பண்ணுறதில்லான்னு. எத்தனை ஈயை நீ கொண்டிருப்ப, எத்தனை எறும்பு நீ கொண்டிருப்ப, சும்மா சொல்றது.
ஏதோ சொல்லிட்டு அப்படி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சுய நீதி. கர்த்தர் எனக்காக என்ன பண்ணிருக்கிறார், அது தேவ நீதி. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக செய்திருக்கிறாரா, நான் வாழ முடியும், நான் முன்னேற முடியும், நான் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ எதுனாலும் யார் மேலும் தூக்கி போட்டுறாதீங்க. ஒருவேளை ஏதாவது பிசாசு பண்ணால் கூட அது பிசாசு என்ன கூட பண்ணுதா, பண்ணாது. அதான் பைபிளில் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கன்னு. நிதானித்து அறிவுகளாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. நிதானித்து, அப்போ தெளிந்த புத்தி, நிதானித்து, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அதை நிதானிக்க முடியும். டாக்டர்கிட்ட போன உடனே நிதானிக்கிறாங்க, கையை பார்த்த உடனே பல்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. அவரையே கொடுத்துருக்குறாரு, மொத்தத்தையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. உங்களை ஆட்டி படைக்கிற ஒன்று கூட உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் உன் மனது எண்ணத்துக்குள்ளார போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் கூட உங்கள்கிட்ட இல்லைங்க, எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருங்க. தீர்த்து தான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 500 நோட்டை எடுத்து எரிச்சு வச்சா 500 தெரியும், ஆனால் அது பணமாகாது. உங்கள் பிரச்சனை அப்படி தான் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் நீ நினைக்கிறீங்க இதுவாக இருக்கும், அது இல்லை. கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காது இருப்பது எப்படி? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நீடி ஆயுள் உண்டு, நான் வாழ்ந்திருப்பேன், பிள்ளையுடைய பிள்ளைகளை காண்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, மனைவிகள் கர்த்தர் கொடுத்த ஈவான். நான் பொய் சொல்லிங்க, நீதிமொழிகள் அப்படியே சொல்லுது. அதை எடுத்து படித்தா தான் உங்களுக்கு புரியும். அது சொல்லி முடிச்சிடறேன். நீதிமொழி 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள கணவன், அதை மட்டும் ஏற்றுக்கூடமே சொல்லாதீங்களா தெரியல. புத்தியுள்ள மனைவன் அப்படியே இருந்தீங்க, புத்தியுள்ள கணவன் அப்படியே ஷாக் ஆகுறீங்களே ஏன் தெரியல. புத்தியுள்ள கணவன் கர்த்தர் கொடுத்த, புத்தியுள்ள பிள்ளைகள், புத்தியுள்ள பேர பிள்ளைகள், எல்லாமே ஈவா கொடுத்துருக்கிறார். மனைவியை ஈவா கொடுத்துருக்கிறாரு, கணவனை ஈவா கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை ஈவா கொடுத்துருக்கிறாரு, பேர பிள்ளைகளை ஈவா கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உண்டாக்கும் போது எல்லா மரம் செடி கொடி அண்ட சராசரம் எல்லாத்தையும் எதுக்காக கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? ஈவா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நான் இப்போ தென்னங்கன்று நான் காசு கொடுத்தானே வாங்கி வைக்கிறேன். இல்லை, அது ஈவா கொடுத்துட்டாரு. கொடுத்ததை வாங்கி அவன் வச்சு அவன் விற்கிறான். ஹல்லேலூயா. சரி, இப்படி சொல்ல தெரியும். காத்த ஈவா கொடுத்துருக்கிறாரு, மழையை ஈவா, சூரியனை ஈவா, எல்லாமே கிஃப்டாக தான் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அப்போ என்கிட்ட எதுலாம் இல்லையோ எல்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் என்னை தேடி என்ன பண்ணும், வரும். ஆமென். அப்போ நான் எப்பயும் கடவுளை சரியான விதத்தில் புரிந்து அறிந்து அவரை ஆராதித்து அவரை நம்பி அவரை சேவிப்பேன். என் பக்கம் எல்லாம் திரும்பும். ஹல்லேலூயா. மனது எண்ணத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இப்படி ஏன் நடக்குது அப்படின்னு தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் கர்த்தரை நம்ப போகிறேன், நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன், கர்த்தரை என்னை வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ நன்மையானது கொடுக்குற தேவன், நல்ல வாழ்க்கையை கொடுத்த தேவன், நல்ல பிள்ளைகளை கொடுக்குற தேவன், அவருடைய பார்வையில் எல்லாம் நல்லவையாக தான் என்ன பண்ணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? உங்கள் மைண்டுக்குள்ளார தீமையை பற்றி அதிகம் யோசிக்காமல் நன்மையை பார்த்து அதிகம் யோசிங்க. நன்மையான நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். அப்போ திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, தீமையான உலகம், தீமையான உலகத்தை தீமையை தான் ஒருத்தன் கற்றுக் கொடுப்பான். ரட்சிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு, ஆமாம், நமக்கு நன்மை மட்டும்தான் வரும். அவன் ரட்சிக்கப்படாதவங்க நன்மை வருமா நமக்கு தெரியவே. ஆனால் நம்ம மூலமாக நன்மை அவனுக்கு போகிறது வாய்ப்பு என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். அப்போ கண்டிப்பாக எனக்கு நன்மை உண்டு, நன்மை உண்டு, நன்மை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.